மைண்ட் த கேப்ங்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு அழகான காதல் கதை ஒளிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. 1950 ஜெர்மனியை சேர்ந்த ஆக்டரான ஓஸ்வால்ட் லாரன்ஸ்ங்கிற ஒருத்தருக்கு அங்க இருக்கக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட் உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் வேணும்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அதுதான் மைண்ட் த கேப். அது என்ன மைண்ட் த கேப்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அந்த காலகட்டத்துல ட்ரெயின்ல வர பேசஞ்சர்ஸ்க்கு அதிகமான மைனர் ஆக்சிடென்ட்ங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் ட்ரெயின் நிக்கிற டைம்ல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஸ்டேஷன்ல நிறுத்தப்படுற ட்ரெயினுக்கும் ஸ்டேஷனோட கான்கிரீட் சுவருக்கும் இடையில இருக்கக்கூடிய சந்துகள்ல அதிகமான பொதுமக்கள் தெரியாதனமா விழுந்துறதுனால ட்ரெயின்ல இருந்து இறங்குற டைம்ல அவங்களுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் மைண்ட் த கேப்ங்கிற இந்த ஒரு வார்னிங் வாய்ஸ் ஓவரை பயன்படுத்தி இருந்தாங்க. மேலும் ஒரு சாதாரண மனிதரோட வாய்ஸ் ஓவரை விட ஒரு செலிபிரிட்டியோட வாய்ஸ் ஓவரை கேட்டா மக்கள் இன்னுமே அட்டென்ஷனா இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட் கேட்ட மாதிரி ஓஸ்வால்ட் லாரன்ஸும் அந்த வாய்ஸ் ஓவரை பண்ணி கொடுத்துறாரு. அதன் பிறகு அந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயும் இவரோட குரல் ஒலிக்க ஆரம்பிக்குது. Mind the gap. 42 years later, சரியா 1992 ஓஸ்வால்ட் லாரன்ஸ் தன்னுடைய 62வது வயசுல நடிப்பு தொழிலை விட்டுட்டு மொராக்கோல இருக்கக்கூடிய டூர் அண்ட் க்ரூஸ் கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. அப்போதான் அதே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த மார்கரெட் மெக்கலம்ங்கிற ஒரு பெண்மணியை மீட் பண்றாரு. பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தரை ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. பின்பு ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சு அது காதலா மாறி கடைசியா காதலுக்கு வயசு இல்லைங்கிற மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இவங்களோட காதல் கொஞ்சம் கூட குறையாம அதிகமாகி இருக்கு. அப்போதான் சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடி விழுது. 2007 தன்னுடைய 86வது வயசுல ஓஸ்வால்ட் லாரன்ஸ் உடல்நல குறைபாட்டால இறந்து போறாரு. அவருடைய பிரிவை தாங்க முடியாம அவர் இறந்தது உண்மையா இருந்தாலும் அது ஏத்துக்க முடியாத மனநிலைமையில மார்கரெட் இருந்தாங்கன்னே சொல்லலாம். பிறகு கொஞ்ச நாட்கள்லயே வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட மார்கரெட் அவரோட வாழ்ந்த நினைவுகளோட வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போதான் கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிட்டு வரலாம்னு நினைச்ச மார்கரெட் லண்டன் நார்தர்ன் லைன்ல இருக்கக்கூடிய எம்பாங்க்மெண்ட்ங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கு தன்னோட கணவரோட வாய்ஸ் ஓவர்ங்கிறது கேக்குது. Mind the gap. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 50 வருஷமா இவரோட வாய்ஸ் ஓவரை மட்டுமே பயன்படுத்தி இருக்காங்க. அதுவும் எம்பாங்க்மெண்ட் அழைக்கப்படுற இந்த ஒரு ஸ்டேஷன்ல மட்டும். இந்த வாய்ஸ் ஓவரை கேட்ட உடனே இவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கிறது ஏற்பட்டிருக்கு. மேலும் தன்னோட கணவர் தான் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. இதனாலே ஒவ்வொரு நாளும் தவறாம தன்னோட கணவரோட வாய்ஸ் ஓவரை கேட்கறதுக்காக தினமும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரெயின்காகவும் காத்திருந்து தன்னோட கணவரோட வாய்ஸ் ஓவரை கேட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயமும் இவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. எப்பவும் போல தன்னோட கணவரோட வாய்ஸ் ஓவரை கேட்டு சந்தோஷம் அடையலான்னு வந்த மார்கரெட் மெக்கலோனுக்கு அன்னைக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஏன்னா அன்னைக்கு ஓஸ்வால்ட் லாரன்ஸோட வாய்ஸ் ஓவரை தூக்கிட்டு வேற யாரோட வாய்ஸ் ஓவரை போட்டிருந்தாங்க. இதனாலேயே அவங்க சரி நாளைக்கு வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ட்ரெயின் வர நேரத்துக்கு ஓடி வந்து வாய்ஸ் ஓவரை கேட்டு பார்த்தா நேத்து கேட்ட அதே புது குரலா இருந்திருக்கு. இன்னைக்கும் தன்னோட கணவரோட குரலை கேட்காம ஏமாற்றத்தோடவும் மனசுல ஒரு பெரிய வலியோடவும் சரி நாளைக்கு பாத்துக்கலான்னு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. 3வது நாள் வந்து பார்த்தாலும் அதே புது குரல் தான் ஒலிச்சிருக்கு. உடனே மார்கரெட் அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு இதுல ஒலிச்சிட்டு இருந்த பழைய வாய்ஸ் ஓவர் எப்ப திரும்ப வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அங்க வேலை செஞ்சிட்டு இருந்தவரோ இனிமே அந்த வாய்ஸ் எல்லாம் திரும்பி வராது, அந்த வாய்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட மார்கரெட் மெக்கலம்க்கு இதயத்துல இடியே விழுந்த மாதிரி இருந்திருக்கு. அங்கேயே அழ ஆரம்பிச்ச இவங்க வீடு வரைக்கும் அழுதுகிட்டே போயிருக்காங்க. என்னன்னு புரியாத அந்த ஸ்டேஷன்ல வேலை செஞ்சிட்டு இருந்த ஸ்டாஃபும் அங்க இருந்த அவரோட மேனேஜர் கிட்ட இப்படி ஒரு வயசானவங்க ஓஸ்வால்ட் லாரன்ஸோட வாய்ஸ் ஓவரை கேட்க முடியாம அழுதுகிட்டே இங்க இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த மேனேஜரும் யார் இவங்கன்னு சர்ச் பண்ணும் பொழுதுதான் இவங்க தினமுமே அந்த வாய்ஸ் ஓவர் கேட்கறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறதும் மேலும் இவங்க தான் ஓஸ்வால்ட் லாரன்ஸோட ஒய்ஃப்ங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த மேனேஜரும் ஓஸ்வால்ட் லாரன்ஸோட வாய்ஸ் ஓவர் டேப் ரெக்கார்டரை தேடி கண்டுபிடிச்சு அந்த டேப் ரெக்கார்டரை அவருடைய மனைவி கிட்ட ஹோம் டெலிவரி பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் மார்கரெட் மெக்கலம் அந்த டேப் ரெக்கார்டர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய கணவரோட வாய்ஸ் ஓவரை கேட்டுதான் தன்னுடைய மிச்ச வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.